Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கிப்லி பயன்பாட்டாளர்களுக்கு தமிழக காவல்துறை விடுத்துள்ள எச்சரிக்கை தொடர்பாக கூடுதல் தகவல்களுடன் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைந்துள்ளார். அதனை பார்க்கலாம். சதீஷ் முருகன் வணக்கம். இந்த கிப்லி ஆப்பில் புகைப்படங்கள் பதிவிடப்படுவதால் இதனை எந்தெந்த குற்றத்திற்காக சைபர் கிரைம் குற்றவாளிகள் பயன்படுத்த நேரிடும், இதனை தடுக்க காவல்துறையினர் என்ன எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள்? உலக அளவில் கடந்த சில வாரங்களாகவே கிப்லி ஆர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கலை வடிவமானது பிரபலமடைந்து வருகிறது. இந்த கிப்லி ஆர்ட்டை பொறுத்தவரையில் தெற்காசியா நாடுகள் அதிக அளவில் இந்த கிப்லி ஆர்ட் தரவிறக்கம் செய்வதும் அதை பயன்படுத்துவதையும் ஆர்வம் காட்டி வருவதாக தெரிகிறது. கூகுள் ட்ரெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கூகுளில் இந்த வாரத்தில் எது அதிகமாக தேடப்பட்டது என்கிற அடிப்படையில் கணக்கெடுப்பின்படி கடந்த வாரத்தில் இந்திய அளவில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் 22 புள்ளிகளுடன் தமிழகம் இருக்கிறது. அதிகபட்சமாக குஜராத் 100 புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்கிறது. மிகவும் குறைந்த ஒரு குறிப்பிட்ட அளவிலே கிப்லி கலை வடிவத்தை தமிழக மக்கள் பயன்படுத்தி வந்திருந்தாலும் இந்திய அளவில் இந்த கலை வடிவத்தை பயன்படுத்தி பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக தமிழக காவல்துறை எச்சரித்திருக்கிறது. குறிப்பாக இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களிலும் இந்த எச்சரிக்கையானது விடப்பட்டு வருகிறது. தமிழக காவல்துறையை பொறுத்தவரையில் இந்த கிப்லி ஆர்ட் கிப்லி ஓவியத்தை பயன்படுத்தி 2 வகையிலான மோசடிகள், அதாவது 2 பிரிவான மோசடிகள் நடைபெறுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். முதல் வகையில் நாம் அந்த புகைப்படத்தை உள்ளீடு செய்யும் பொழுது, அதை அப்லோடு செய்யும் பொழுது குறிப்பாக அந்த செயற்கை நுண்ணறிவு செயலியிலேயே நம்மளுடைய பயோமெட்ரிக் தரவுகள், அதாவது கண் முகம் உள்ளிட்ட பயோமெட்ரிக் தரவுகள் அந்த செயற்கை நுண்ணறிவு செயலிகள் எடுத்துக்கொள்கின்றன. நம்முடைய அனுமதி இல்லாமலேயே எந்தவித புகைப்படத்தை நாம் அப்லோடு செய்யும் பொழுதும் அதற்கு உரிய அனுமதி அந்த செயலிகள் பெறுவதில்லை. அதே போன்று இந்த புகைப்படங்களை நாம் நேரடியாக சென்று அழிப்பதற்கான வாய்ப்பும் இல்லை என்ற அடிப்படையில் இந்த செயலிகளுடைய நம்பகத்தன்மை எவ்வாறு இருக்கிறது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எனவே அந்த நம்பகத்தன்மை குறைபாடு காரணமாக இந்த தரவுகள் பின்னாட்களில் விற்கப்படுவதற்கோ அல்லது தவறாக பயன்படுத்துவதற்கோ வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த டீப் ஃபேக் ஏ என்று சொல்லக்கூடிய நமது புகைப்படங்களை வேறு விதமாக ஆபாசமாக சித்தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க கிப்லி ஆர்ட் என்ற பெயரிலேயே மோசடி தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருவதாகவும் இந்த கிப்லி ஆர்ட்டின் மீது இருக்கக்கூடிய மோகத்தின் காரணமாக அதிக அளவில் இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள் என அனைவருமே சமூக வலைதளங்களிலும் அதே போன்று செல்போன்களிலும் இந்த கிப்லி ஆர்ட் தொடர்பான அதிக தேடல்களை தேடி வருவதாக தெரிகிறது. அவ்வாறு தேடும் பொழுது வைரஸ்கள் அல்லது தம்முடைய கணக்குகளை, வங்கி கணக்குகளை முடக்கும் அளவிற்கான வைரஸ்களை இந்த கிப்லி ஓவியங்கள் மூலமாக நம்மிடம் அனுப்பி அதன் மூலமாக இந்த மோசடி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் செயலிகளை இதை இலவசமாக டவுன்லோட் செய்ய வேண்டுமா, இந்த லிங்கை கிளிக் செய்யுங்கள் என்கிற அடிப்படையில் வரக்கூடிய விளம்பரங்கள் நம்பத்தகுந்தவை அல்ல. அவற்றை முழுவதுமாக பரிசோதனை செய்த பிறகே அதை பயன்படுத்த வேண்டும். முடிந்த அளவுக்கு இது போன்ற சமூக வலைதளங்கள் வரக்கூடிய இலவச லிங்குகளை கிளிக் செய்ய வேண்டாம் என்கிற அடிப்படையில் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த கிப்லி ஆர்ட்டை போன்றே பல்வேறு மோசடிகளும் தொடர்ந்து இந்த கிப்லி ஆர்ட்டை சுற்றி நடைபெறுவதாகவும், எனவே இந்த சாட் ஜிபிடி உள்ளிட்ட பல்வேறு ஓப்பன் ஏ என்று சொல்லக்கூடிய திறந்த வெளி செயற்கை நுண்ணறிவு செயலிகளில் குறைந்த அளவில் அந்த பயன்பாடுகளை பயன்படுத்திக் கொள்ளவும், அதிக அளவில் புகைப்படங்களையோ தரவுகளையோ அதில் உள்ளீடு செய்ய வேண்டாம் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.